சிக்கியப்பனை சீரியலில் துளசி கதாபாத்திரத்தில் ஏற்றியா இருக்க நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவலில் இப்போ இன்னொரு பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் தானே சிங்கப்பெண்ணே. இந்த சீரியல்னது ரசிகளை கவர்ந்து சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியல்னது கடந்த சில மாதங்களாகவே டிஆர்பியில் நம்பர் 1 இடத்துல இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிங்கப்பெண்ணே சீரியலில் இப்போ அன்புக்கு 3 மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணாதான் போச்சு, இல்லாடி திருமணமே நடக்காதுன்ட்டு ஜோசியாக்கர் சொல்லிடுறாரு. இதனோட அன்போட அம்மா அன்புக்கு ஆனந்திக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்ட்டு ஆனந்திக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனந்தி தான் கர்ப்பமாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாமலும் தன்னுடைய கர்ப்பத்துக்கு யார் காரணம் தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் அதே அன்போட அம்மாட்ட நீங்கள் வேறொரு பொண்ணை பார்த்து உங்கள் பையனுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்போட அம்மா தன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் ரொம்பவே ஆசையாக இருக்காங்க. ஆனந்தி இப்படி பேசினே பார்த்தா அன்பு ரொம்பவே கோவமாக இருக்காரு. அதனால கார்மெண்ட்ஸில் வந்து எல்லாத்துமே ரொம்பவே கோவப்பட்டு கடுப்பாகி பேசுகிறாரு. இந்த நிலையில் இப்போ சீரியலில் அன்போட மாமா பொண்ணா துளசி அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு நடிகைன்றே இருக்காங்க. ஆமாங்க, அன்போட அம்மா துளசிக்கு அன்புக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களா, இல்லை அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கூடாமல் தடுத்து ஆனந்தி அதை பிரச்சனை பண்ணி ஆனந்தியை அன்பும் சேருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ சிங்கப்பனை சீரியலில் துளசி கதாபாத்திரம் நடிச்சுற நடிகையுடைய ரியல் நேம் பூஜிதா. இவங்க மே 18, 2001ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் தாங்க பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூரில் தாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் காலேஜில் தான் தன்னுடைய ஸ்டடீஸை படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு நடிகையாகணும் அப்படின்னு ஆசையாக இருந்திருக்காங்க. அதனால் படித்து முடிச்சதும் நடிகையை தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, சாம்பவி அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தின் மூலமாக கன்னட திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. இந்த திரைப்படத்துக்கு பிறகு ரித்து அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ரித்து திரைப்படத்தில் இவங்க ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க நடிச்சதுக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டு உங்களுக்கு கிடச்சிச்சிங்க. இந்த திரைப்படத்துக்கு பிறகு பூஜிதா அவங்களுக்கு சரியான திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காதனால சின்ன திரையில் சீரியல் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, கன்னடத்தில் டெலிகாஸ்டான ஸ்லோம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமான பூஜிதா அவங்க கன்னடத்தில் அதன் பிறகு ஒரு சில சீரியல் நடிச்சிருந்தாங்க. தற்சமயம் இப்போ சிங்கப்பனை சீரியலில் துளசி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கெட்டி மேளம் சீரியல்லையே ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் பூஜிதா அவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சிங்கப்பனை சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சிங்கப்பனை சீரியலில் துளசியா பூஜிதா அவங்க எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கவனம்னுங்க. பூஜிதா அவங்க அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடிக்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.